தேவாதிதேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாசவாசா தீன்குலத்திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே திரண்டனைத்தும் ஒன்றாக வந்த மெய்வழி தெய்வமே. எல்லாருக்கும் நமஸ்காரங்க. இன்றைக்கி நம்ம ஹிஜ்ரி பற்றி ஒரு 3 வருஷங்களை குறிப்பிட்டு தெய்வம் ஒரு தீர்க்க தரிசனத்தை ரொம்ப பிரஸ்தாவப்படுத்தி சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஓரளவுக்கு சிலருக்குலாம் அறிமுகம் இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வர்றவங்களுக்குலாம் அறிமுகம் இருக்கும். நம்ம இதை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பேர்த்துக்கு நான் கட்டாயமாக என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த இடத்த நமக்கு கொடுத்துருக்கிற அக்கா அவங்க குடும்பத்துக்கும், செல்லம் அக்காவுக்கும், சோழிபனந்தர் குடும்பத்துக்கும் நம்மளோட நமஸ்காரத்தை சொல்லிக்குவோங்க. அடுத்தது நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒன்று சேர்த்து நம்மளையெல்லாம் இன்றைக்கி வழிநடத்திட்டு இருக்கிற நம்ம ஆறுமுக முதலியார் அண்ணா குடும்பத்துக்கும் மற்றும் இங்கே இருக்கிற சந்ததிகள் அவங்க அனந்தர்கள் குடும்பத்துக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு நேரடியாக உங்களுக்கு சிலருக்கு அறிமுகம் இருக்கும், சிலர் நேரடியாக உங்களுக்கு அறிமுகம் இருக்கும் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் நம்மளுடைய நமஸ்காரம். அதுபோக இன்றைக்கி தொடர்ந்து கொண்டு இருக்கும் இதில் புதுசாக வந்திருப்பீங்க, இல்லை ஏற்கனவே சில ஆண்டுகளாகவும் பல ஆண்டுகளாகவும் வந்துட்டுருப்பீங்க. நம்ம எல்லாம் இப்படி ஒன்றா பயணம் பண்ணுறதுக்கு நீங்களும் எல்லோரும் ஒரு காரணமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ஹிஜ்ரி பற்றி என்ன பிரச்சனை என்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் ஒரு 30 நாள் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே சாலையில் அப்பப்போ நாங்கள் ஒரு சின்னதாக என்னது ஊக்கம் என்ன சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் அவசியம்னு சொல்லுவாங்களே, அப்படி நம்ம ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 30 நாள் கட்டாயமாக எல்லோரும் முடிச்சிருக்கணும் காலையில் அப்படின்னு 4 மணிக்கு சங்கநாதம்னு அங்கே ஒரு நிகழ்வு இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. சாலையில் சங்கநாதம்னு ஒன்று இருக்குது. அது மார்கழி மாதத்தில் அங்கே இருக்கிற சந்ததிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பசங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து காலையில் 4 மணிலேருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 4 மணிக்கு தீர்க்க தரிசனம் வணக்கம் இருக்கும். அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 4:25க்கு துந்துமி இருக்கும். அது வரைக்கும் அந்த 25 நிமிஷம் பார்த்திங்கன்னா சங்கநாதம் ஒரு 50 பேர் 100 பேர் சங்கம் முழங்குவாங்க. அது ரொம்ப நான் ஆரம்பத்தில் பார்த்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் இப்போவுமே அதே மாதிரி தான். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த இளசுகளெல்லாம் குழந்தைங்களெல்லாம் முழிக்க வச்சு பழக்கிறது, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இப்படிலாம் ஏதாவது பண்ணால் தான் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஏன்னா கொண்டாடாத உறவு நிலைக்காதும்பாங்க. ஒரு விஷயம் கொண்டாடப்படலைன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு அது நிற்காது. தெய்வமும் குழந்தையும் கொண்டாடும் இடத்தில் தான். தெய்வம் எங்கே இருப்பாங்கன்னா, நீங்கள் எந்த வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களோ அங்கே தான் தெய்வம் இருப்பாங்களாம். குழந்தை ஒரு கூட்டத்துக்குள்ளே யார்கிட்ட போகுங்க, யார் அதை அதிகமாக கொண்டாடினாங்களோ அவங்ககிட்ட பாருங்க அப்படின்னு ஓடிடும். நமக்கே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போவோம் ஆயின்னு போவோம். ஏன்னு கேட்டால் அங்கே அவங்க கொண்டாடி இருப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களை தெய்வத்தையும் கொண்டாடுவோம். அப்போ தான் நமக்குள்ளே குழந்தை மனசு வரும். கொண்டாட்டம் இல்லைன்னு வச்சுங்களேன், குழந்தை மனசு வராது. பாருங்க, தீபாவளின்னு நம்ம புதுசாக நினைக்கிறோமோ பிறந்துட்ட மாதிரி எல்லோரும் அளவலாக வீட்டில் இருப்போம். இங்கே உலக நடைமுறையே பாருங்கள், எந்த ஊர் மாரியும் பொங்கல்லாம் எல்லாம் ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஊர் பொங்கல் சரி, வீட்டில் ஒரு விசேஷமாக போகிற ஒரு சுறுசுறுப்பாகிடுவோம். இப்போ இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய உணர்ச்சியை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கும் அன்னைக்குன்னு சில நமக்கு நிறைய வரவுகளை கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் அது நடந்தது. அந்த 30 நாள் நாங்கள் என்ன பண்ணோம், காலையில் இதே மாதிரி 4 மணிக்கு எந்திரிப்போம், சங்கநாதத்துக்கு போவோம். ஒரு 15 குடும்பம், ஒரு மொத்தமாக அதில் ஒரு 20 பேருக்குள்ளே 25 பேருக்குள்ளே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எல்லோரும் காலையில் சங்கநாதத்துக்கு போவோம். போயிட்டு 4:25க்கு துந்துமி முடிச்சுட்டு நாங்கள் அங்கே உட்காந்துருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு வீட்டுக்கு வீட்டில் எல்லோரும் திருப்பாவை திருவம்பாவை இன்னொன்று பாடுவாங்க தெரியுங்களா, நடைமுறை. அதை ஒரு தடவை படிக்கலாம். அந்த உலகத்தில் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே எப்போ பார்த்தாலும். அது என்ன தான் படிக்கிறாங்க, அன்றைக்கி உட்காந்து படிக்கலாம்னு படிச்சுட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் ஓடும். அதை கொஞ்சம் படித்தோம். படிச்சுட்டு மிச்சம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய அவதாரம் வரப்போதில்லை. மார்கழி கடைசி தாங்க இல்லைங்களா. நொய் பிறந்தது அரிசி முனையிலே, பொய் பிறந்தது புலவர் வாயிலே, தை பிறந்தது மார்கழி முடிவிலே அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறோம், 30 நாள் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்னா, மார்கழி 30 நாள் கொண்டாடுறது மார்கழி கடைசியில் தான் தெய்வத்துடைய திரு அவதாரம். அதனால் நம்ம இப்போ மார்கழி கடைசின்னு தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது 30 நாளாக இருக்கலாம், 31 நாளாக இருக்கலாம், மார்கழி 32 இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி. தைக்கு நாள், தை 1க்கு நாள் தெய்வத்துடைய அவதாரம். சூரியன் எந்த திசையில் உதிக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது நடைமுறையில் நம்ம பண்ணுற ஒரு சின்ன தவறு. சூரியன் கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. இந்த 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சூரியன் கிழக்கில் பர்ஃபெக்டாக ஒரே திசையில் கிழக்கு உதிக்காதுங்கிறது ரகசியம். அது வருஷத்தில் 2 தடவை தான் கிழக்கு உதிக்குங்க. அதுக்கப்புறம் மாறிடும். இந்த பக்கம் கை மாறி போயிடும். இதெல்லாம் நாம் மெயில் இருக்கிறனால இதெல்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும். பொது பேச்சில் இருக்கக்கூடாது. உலகத்தில் ஏன்னா சும்மா சாப்பிட்டு தூங்குறதுக்கு பொது பேச்சு போதும். மெய்வழி கூறிய வாழ்
அது அறிவினுடைய பெட்டகம். இப்போ இங்கே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ நம்ம கலந்துக்கலாம், பங்கிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து தெய்வம் நமக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த காலை பொழுதில் இது அவதாரத்தை பற்றி நாங்கள் பார்த்துட்டு வரும்போது இந்த அவதார திருநாளில் ரொம்ப ரொம்ப பிரஸ்தாபமாக பார்த்தோம். அந்த 30 நாள் அவங்க அவதாரத்தையே பார்க்கும்போது அந்த 1ஆம் தேதி போய் அந்த தெய்வ மார்கழி கடைசி அன்னைக்கு திரு அவதாரத்தன்னைக்கு போய் உட்காந்து கேட்கும்போது இந்த 18 வருஷமாக இல்லாத அளவுக்கு என்னால் வந்து அதை கொண்டாட முடிஞ்சதுங்க. அந்த 1/2 மணி நேரம் அப்படி ஒரு இன்பம்னா தேவலோகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க எல்லோரும். உங்களுக்கு வந்தவங்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கும். அந்த அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வம் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மம் பிறந்திருக்கிறாங்க. அதே ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போது அவங்க பிறந்ததுனால உலகத்துக்கு இதை தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறது அதுதான். அவங்க உலகத்துக்கு வரும்போது இந்த உலகத்துக்கெல்லாம் விடிவு வரும். அதே மாதிரி தானே இந்த கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு இது கோழி கூவுற நேரம் தான் இது வரைக்கும் தீர்க்க தரிசனம் இருந்திருக்கு. ஏன்னா சேவல் இந்த பூமிக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது ஒரு தீர்க்க தரிசனம். கோழி கூவுற நேரம் கோழி வந்து என்னைக்காவது கூவுங்களா? ஆனால் ஒரு நடைமுறையில் என்ன சொல்கிறாங்க, கோழி கூவுதுன்னு சொல்லுவாங்க. கோழி வந்து என்றைக்கும் கூவ போகிறதில்ல. ஆனால் சொல்கிறத ஏன்னா சேவல் இந்த பூமிக்கு வரவே இல்லை. அப்போ வந்த உடனே காகபசுண்டர் பாட்டு எழுதுகிறாங்க. என்ன பாட்டுங்க? கூவுதையா சேவல் கூவுதையா, கூவுகின்ற சத்தமதின் குறிப்பறியாதவர்க்கு கொடிய நரகமென்றும் அவங்க குறிப்பு கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட உட்காந்து வளன்லாம் பேச மாட்டாங்க. அவங்க வந்து அந்த சேவல் அந்த மேய்ப்பர் வருவார், அவர் குறிப்பு கொடுப்பார் இந்த உலகத்துக்கு ஒரே மேய்ப்பர், இந்த உலகத்துக்கு ஒரே சேவல் அவங்க தான். அவங்க வந்து அவங்க ஒரே ஆண் அவங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்துக்கு ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. நேரமாச்சு காலமாச்சு புறப்படு அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன், ஆயனின் குரல் கேட்டு அணைந்த ஆடுகள்ங்கிறாங்க. அப்போ மேய்ப்பர் எப்படி ஒரு மேய்க்கிறவர் வந்து ஒரு குரல் கொடுத்தா 1000 ஆடு இருந்தாலும் அந்த மேய்ப்பரோட ஆடு மட்டும் என்னங்க சாயங்காலம்னா தனியாக பிரிஞ்சு போகும். குவேன்னு கூவினாங்கன்னா அந்த ஆடு மட்டும் அப்படி வந்து தெய்வத்தோட சத்தத்தை கேட்டு அந்த குறிப்பு தான் கொடுப்பாங்க. இந்த குறிப்பினை தெரிஞ்சுக்கலைன்னா உனக்கு கொடிய நரகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அந்த 30 நாள் நாங்கள் படிச்சுட்டு வரும்போது இந்த விஷயம் வந்து என்னை அடிக்கடி பாதிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த ஹிஜ்ரி வந்து ஏன் இங்கே கொண்டாந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஹிஜ்ரிங்கிறது இஸ்லாமுடைய வருடங்க. ஹிஜ்ரின்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஹிஜ்ரிங்கிறது இஸ்லாமுடைய வருடம். அது வந்து இஸ்லாம் நபிகள் நாயகத்தினுடைய அந்த இஸ்லாமிய மதத்தில் அதை கொண்டாடிட்டு வர்றாங்க. நபிகள் நாயகத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மக்கள்லேருந்து மதினாவுக்கு ஒரு டைமில் குடியேற்றம் ஆகிறாங்க. அந்த மாதிரி மக்கா மதினா குடியேற்றம் நடக்கும்போது அது என்றைக்கு நடந்ததோ அந்த வருஷத்தை ஹிஜ்ரியினுடைய முதல் வருடமாக வச்சு அன்னையிலேருந்து அந்த வருஷத்தை கொண்டாடிட்டு வர்றாங்க. அதில் ஒரு 3 குறிப்பு எழுதுகிறாங்க. இப்போ இந்த மான்மீகத்தில் பார்த்தீங்கன்னா, மான்மீகத்தில் உங்களுக்கு 42வது பக்கம் படிப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை தான் படிப்பாங்க. ஜெகத சர்க்குணாலங்கீர்த சன்னதர் அகம்பூரம்பும் கண்டாண்ட சலாசனர் யுகங்கள் 4 கை கொண்ட கோடூழியர், யுகங்கள் 4 கை கொண்ட கோடூழியர் மகதி ஆண்டவர் வந்தவதாரமே. இந்த பாடல் படித்து ஆரம்பிப்பாங்க. அப்போ பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க முத திரு அவதாரம், திருவனுடைய அவதாரம் நடந்திருக்கிற அன்னைக்கு எடுத்த உடனே ஏன் இந்த பாடல் படிக்கிறாங்க அப்படின்னா, அதில் பாருங்கள் அந்த மகதிங்கிற வார்த்தைக்கு தான் பிரஸ்தாவப்படுத்துகிறாங்க. நிறைய நாமம் இருக்குது தெய்வத்துக்கு, திருநாமங்கள் நிறைய இருக்குது. மகாகாரண வாசகங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் திருநாமங்களுக்கு இன்னொரு பேர் மகாகாரண வாசகங்கள்மா. நீதி நாமமாக பல பேர் பாடும்போது நீதி நாமம் வேறு பூண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனுடைய பேருக்கு நீதி நாமம். அப்போது அவங்களுக்கு ஏன் அந்த மகதிங்கிற பேரை ஏன் இங்கே கொண்டு வந்து முன்னிறுத்தி பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்த மதத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அது. இஸ்லாம் மதத்தில் என்ன பண்ணுறாங்க, கன்னி மரியம் அவர்களுக்கு அந்த ஈசா அவர்களே கன்னி மரியம் அவர்களுக்கு வந்து ஜீசஸ் வந்து இஸ்லாம் குலத்தில் பிறந்து மகதியாக வருவார்கள். தீர்க்க தரிசனம் அதிலே படிப்பாங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு படிச்சிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போது இறைவனை எந்த இதில்னா முதல்ல பிறந்த ஏசுபிரான் எந்த மதத்தில் வந்து பிறப்பாருங்க, இஸ்லாம் குலத்தில் பிறந்து என்னவாகி வருவாங்க, மகதியாகி வருவாங்க. அதான் சொல்லுவாங்க, ஈசா அலைக்கு சலாம் வந்தார் என்றும் மகதி அலைக்கு சலாம் வருவார் என்றும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்துட்டார், ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னு அதை ரெண்டையும் பிரிப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்குது. கணபதி வந்தார் அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு வரும். அப்போது மகதிங்கிற பேர் ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க இஸ்லாம் குலத்துக்கு முதல் மரியாதையை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க பிறந்த
குலம், அதனால் அதுக்கு முதல் மரியாதையை எடுத்துறாங்க. அப்போ சொல்லிட்டு வரும்போது அவங்க குருபிரானுக்கு சொல்கிறாங்க, அன்றியும் அரசி கபுசுடனேறிய மாமதினாம் குரசி திலகத்ததி செய்யதுனா. அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, மதினாங்கிறது உங்களுக்கு தெரியும், மக்கா மதினா. அப்புறம் இறைவனுடைய திருநாவுக்கு பேர் என்னங்க, மதியினுடைய நான். அதனால் அவங்க குருபிரான் அவங்க குல தலைவரமும் மரியாதை செஞ்சு தன்னோட குருபிரானையும் மரியாதை செஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. தான் பிறந்த வந்த குலத்துக்கு மரியாதையை கொடுக்குறாங்க. அந்த இதை கொடுத்து அதில் சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேதத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் ரொம்ப அதுக்குள்ளே போகல. அந்த முதல் பகுதியில் என்ன பேசுவாங்கன்னா அவங்க வேதத்தை பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா கலாம் ஷரீஃபுன்னு பேசுவாங்க. கலாம் ஷரீஃபுன்னா புனித நூல்னு அர்த்தங்க. கலாம் ஷரீஃப்னா புனித நூல். அந்த புனித நூலில் அலிபுலாம் அவங்க மூலமந்திரத்தை பேசுவாங்க. ஸோ ஒரு மதத்துக்கு என்ன முக்கியங்க, அவங்களோட தலைவர் முக்கியம், அவங்களோட புனித நூல் முக்கியம், அந்த மதம் முக்கியம், அடுத்தது அவங்களோட வேத நூல் முக்கியம், அடுத்தது அவங்களோட மூலமந்திரம் முக்கியம். இதையெல்லாம் சிறப்பு பண்ணி பேசுவாங்க. அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அலிபுலாம் மீம் வந்து முதல்ல இந்த கித்தாப்புன்னு இருந்தது, இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை அங்கே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை அங்கே சொல்லுவாங்க. இது வரைக்கும் அறியாமையால் நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தது சரி, இந்த கித்தாப்பு அந்த கித்தாப்புன்னு சொல்லி அதை மாற்றுவாங்க. இனிமேல் அந்த கித்தாப்புன்னு சொல்லி ஓதுங்க, இந்த கித்தாப்புன்னு அது ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன அவங்களுக்காக, ஏன்னா அவங்க அல்லாஹ் ஒருவரே அறிவார்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அலிபுலாம் மீம் வந்து அல்லாஹ் ஒருவரே மூலமந்திராங்க. அலிபுலாம் மீம்னா என்னென்னு யோசிக்க வேண்டாம், இஸ்லாமுடைய மூலமந்திரம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முதல் பகுதியில் அவங்க வந்த மதத்தினுடைய தலைவர், மூலமந்திரம், அந்த நூல், அந்த மதம், அதில் தான் ஏன் பிறந்து வரங்கிறத ஒரு சின்ன குறிப்பு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மெய்ப்பயன் தந்து மெய்யாகவே மெய்யாகவே பலன் ஏற்றம் அளக்க. மெய்ப்பயன் தந்து அந்த மெய்யனுடைய பயனை கொடுத்து மெய்யாகவே மெய் ஏற்றம் அளக்க நின்று அவ இஸ்முல் ஆலம் என்னும் இல்ஹாம்ங்கிறாங்க. இஸ்முல் ஆலம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏகநாயக தத்துவம், ஒரே இறைவன் அப்படிங்கிற என்னும் கல்வி. இல்முனா கல்விங்க, ஒரே இறைவன் தெரிஞ்சுக்கிறதான் கல்விங்களாம். இஸ்முல் ஆலம் என்னும் இல்ஹாம்ங்கிறாங்க. இஸ்முல் ஆலம்னா ஏகநாயகம், ஒரே இறைவன் ஒருவனே அப்படிங்கிறதையும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்ஹாம்னு சொல்லும்போது இல்ஹாம்னா கல்வி என்கின்ற இல்ஹாமை மக்களுக்கு நிரம்ப வெளியாக்க. அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குதான். நிரம்ப வெளியாக்க மகதியின் ஆதிமூல ஆவியானது அருள்வித்து உருவெடுத்து வந்ததுங்களாம். இப்படி வந்தது. இதுதான் ஆரம்பம். இதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, மேலும் வேதத்தினது அரசநாயகம் அவர்கள் தங்களுடைய மெய்தவ தீர்ப்புரிமை கணக்கின்படி அவங்க ஒரு கணக்கு போட்டு பார்த்து, பின்காலத்தில் மகதியானவர்கள் மெய்யென்ற நாமத்தின் மீது ஏறி வரும் ஓர் மதமானது அப்படிங்கிறாங்க. மெய்யின்னு ஒரு மதம் வரப்போகுதுங்களாம். மெய்யென்ற நாமத்தின் மீதேறி ஓர் மதமானது உண்டாக்கப்பெற்று இவ்விரிபுவன மண்பரப்பெங்கும் வீறி படர்ந்து வளர்ந்தேறியே ஆகும். இது பாருங்க, இது பார்வான்களுடைய வாக்கு வந்து சத்தியம், அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்படி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, மெய்யென்ற நாமத்தின் யார் நபிகள் நாயகம் வெளியாக்குன திருவசனம், அவங்களோட தீர்க்க தரிசனம், அதை வந்து குறிப்பிட்றாங்க. இது வந்து வேதத்தில் குரானில் இல்லை, ஹதீஸ்னு அவங்களுடைய துணை நூல்கள் இருக்குது, அதில் வந்து இந்த குறிப்பெல்லாம் இருக்குது. தகவலுக்காக தெரிஞ்சுக்க, நீங்கள் குரானில் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். ஹதீஸ்னு அவங்களுடைய துணை நூல்கள் இருக்குது, அதில் வந்து இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களுடைய மெய்தவ தீர்ப்புரிமை கணக்கின்படி பின்காலத்தில் மகதியானவர்கள் பின்னாடி வரப்போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, 1300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, மெய்யென்ற நாமத்தின் மீது ஏறி வரும் ஓர் மதமானது. நம்ம மதத்து பேர் என்னங்க, மெய் மதம் இல்லைங்களா? அப்போ அந்த மெய் மதம்ங்கிறது வரும்னு அப்போவே எழுதியிருக்கிறாங்க. மெய்யென்ற நாமத்தின் மீது ஏறி ஓர் மதம். அந்த ஓருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அது இணையற்றது. அது கூட கம்பேர் பண்ணவே அந்த ஓர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப புனிதமான வார்த்தைக்கு தான் ஓர்னு போடுவாங்க. அது செப்பரேட், அது வேறு எதை கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஓர் மதமானது உண்டாக்கப்பெற்று இவ்வுவனம் மண்பரப்பு எங்கும் வீறி படர்ந்து வளர்ந்தேறி ஆகும். இது வளர்ந்தே தீரும்னு எழுதியிருக்கிறாங்க. சரி, அப்படி எழுத பிரச்சனை இல்லை, இதோட முடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் அதனுடைய கணத்தை மறுபடியும் ஆட் பண்ணுறாங்க. சொல்லும்போது அந்த மதத்தை சொல்லிவிட்டு, அதுவும் தங்களுடைய ஹிஜ்ரி 1300 வருஷத்திற்கு மேல் மகதியானவர்கள் வெளியாகுவார். பாருங்கள், ஒரு வருஷம் ஹிஜ்ரி 1300ன்னு ஒரு வருஷத்துக்கு குறிப்பிட்றாங்க. புரியலைனா கூட இப்போ ஃபாலோ பண்ணிக்கிங்க, நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். 1300ன்னு ஹிஜ்ரி வருஷம், அவங்க இஸ்லாம் வருஷத்தை கணக்கு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம வருஷத்துக்கு கணக்கு வருங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஹிஜ்ரி 1300, அடுத்தது வெளியாகுவார்கள். அதுவும் தங்களுடைய ஹிஜ்ரி 1300க்கு மேல் அம்மகதியானவர்கள் வெளியாகுவார்கள் என்றும் 1370 அதிசெயல் வலிமை உரிமை பெற்று விளங்குவார்கள் என்றும்
ஹிஜ்ரி 1500க்குள்ளாகவே ஒரே மதமாகவே எழுந்து வையம் முழுவதும் உய்யும்படியாய் விடும் என்றும் கூறி ஊனி இருக்கின்றபடியே. சாதாரண கூறி இருக்கின்றான்னு சொல்லிங்க, கூறி ஊனி இருக்கின்றாங்க. விதை போட்டு இது ஆப்படிச்சான்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அது மாதிரி ஊனி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போது உய்யும்படியாகி விடும் என்று கூறி ஊனி இருக்கின்றபடியே அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷத்தை குறிப்பிட்றாங்க. ஹிஜ்ரி 1300, ஹிஜ்ரி 1370, ஹிஜ்ரி 1500. ஸோ 3 வருஷம் சொல்கிறாங்க. இந்த 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 வருஷத்தை பற்றி பேசணும்னா ஹிஜ்ரி 1300, 370, 500ன்னு சொல்லிங்கன்னா இதனோட இந்த வருஷத்தை நீங்கள் நல்லா மெமரி வச்சுக்கணும். 300, 370, 500, 3 வருஷம். இந்த காலக்கெடு எடுத்துக்கிட்டால் இது 200 வருஷத்துக்கு உட்பட்டது. ஹிஜ்ரி 1300லேருந்து ஹிஜ்ரி 1500க்குள்ளே எவ்வளோ வருஷங்க? டோட்டலாக 200 வருஷம். இப்படி பார்க்கணுங்க, மொத்தமாக 200 வருஷத்தை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. ரைட். இப்போ இந்த ஹிஜ்ரி 1300 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம வருஷம் எது வருது? ஹிஜ்ரி 1370க்கு நம்ம இயர் எது வருது? ஹிஜ்ரி 1500க்கு நம்ம வருஷம் எது வருது? இந்த 3ஐயும் பார்த்து இதுக்கு கம்பேர் பண்ணி பக்கத்தில் மைண்டுக்குள்ளே எழுதி வச்சுங்க. ஹிஜ்ரி 1300க்கு நம்ம வருஷம் எது வருதுன்னா 1883 வருதுங்க. அதுக்கு மேல் வெளியாகுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1300க்கு மேல் ஹிஜ்ரி வருஷம் 1300னா நம்ம இங்கிலீஷ் வருஷம் எவ்வளோ வருதுங்க? 83. அப்போ அதுக்கு மேல் வெளியாகுவார்கள்னு சொல்கிறாங்க. இது அடுத்து வந்து ஹிஜ்ரி 1370ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது எந்த வருஷம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் வருஷம் 1950. 1883 அது ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது இதுங்க 1950. இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது ஹிஜ்ரி 1500வது வருஷத்துக்குள்ளாக அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அது என்னென்னா நம்ம வருஷம் 2076. 2076. இப்போ எங்கே இருக்கிறாங்க? 2024 இருக்கிறோம். அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்குதுங்க? 52 வருஷம் இருக்குது சுமாராக. இப்போ நீங்கள் ஹிஜ்ரி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 1445 வரும் ஹிஜ்ரி வருஷம் இப்போது அட் ப்ரெசன்ட் வருஷம். ஸோ அதை விட்டுருங்க. அப்போ 1883 = 1300. ஹிஜ்ரி 1300னா எந்த வருஷங்க? 1883. ஹிஜ்ரி 1370னா 50. ஹிஜ்ரி 1500னா 2076. இந்த 3 வருஷத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீ அதுக்குள்ளே ரொம்ப போக மாட்டேன், ஏன்னா அதை சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கணும் மறுபடியும் உங்களுக்கு. அதனால் இந்த 3 வருஷத்தை மனசில் வச்சுக்கோங்க. இப்போது முதல் பார்ட் எடுத்துக்கோங்க, 3 பகுதி எடுத்துக்கோங்க. முதல் பகுதி நீங்கள் மனசில் கவனம் வச்சுக்க வேண்டியது 1300 என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய வருடம் 1883. இதில் வெளியாகுவார்கள் இருக்குது. நம்ம சாலையில் போய் கேட்டிங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதை குருபரான் அவங்களும் சந்திச்சாங்களே 1900 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் வரும் டைம். இந்த தெய்வமும் பாட்டையும் சேர்ந்து வெளியானது எப்போங்க? 1900. அதான் வந்து கலியுகம் 5000 முடிகிறது வருஷம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றே தொடரும்போதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அதில் படப்படன்னு அப்படியே ஒரு ஆனந்த கூத்தாக இருக்குது மனசுக்குள்ளே. உங்களுக்கு எப்போ மகிழ்ச்சியிலேயே இருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. எதை சொன்னாலும் உங்களுக்கு அதிலிருந்து ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போது 1900 தான் தெய்வம் பாட்டையும் சந்திக்கிறாங்க. அது கலி 5000. விக்டோரியா மகாராணியினுடைய முடிவு காலம் 60 வருஷம். விக்டோரியா மகாராணி ஆண்டு முடிகிற காலம் எதுங்க? 1900. அது கலியுகத்தோட வருஷம் எவ்வளவு? 5000. கலியுகம் 5000 எதோட முடியுதுங்க? அப்போ நம்ம மெய்வழி யுகம் அன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. பாட்டையும் தெய்வம் சந்திக்கிறாங்க இல்லைங்களா, அன்னையில் தான் மெய்வழி தலையுக நாள். இந்த மெய்வழி தலையுகத்துக்கு முதல் நாள் அது. ஸோ இப்போ அதை விட்டுருங்க. இப்போ அதை நம்ம உள்ளே போகலாம். அப்போது 1883 ஏன் குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம் வந்து பாட்டைய பெரியப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1973 27 வருடங்களுக்கு அவர் வெளியாகுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1900க்கு மேல் அவர்கள் வெளியாகுவார்கள் அவங்க ஒரு டேட்டை சொல்கிறாங்க. அதுதான் பாட்டையாவும் தெய்வம் சந்திக்கிற டேட்டு. 1873 அவர் புறப்படுறப்போ யார் புறப்படுறாங்க? தைப்பூசம் அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தைப்பூசம். வள்ளல் பிரான் புறப்படுறாங்க. அவங்க வள்ளல் பெரியப்பா 1873 புறப்படும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? 27 வருஷம் கழித்து வெளியாகுவார்கள் அப்படின்னு குருபிரான் அவங்கள சந்தித்து வர வெளி டேட் சொல்கிறாங்க. அப்போது ஆனால் இந்த டேட் எப்படின்னா 1883. ஹிஜ்ரி 1300ங்கிறது 1883 அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா
அவங்க அதிலிருந்து 10வது வயதில் வெளியாகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எதை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பிரகாரமாக சுன்னத்து கல்யாணம் சடங்கு முடிந்து பள்ளிக்கூடம் போய் படித்து வந்து கொண்டிருக்கும் நாளையிலே ஸ்கூலுக்கு எங்கே படிக்கிறாங்க? திண்ணை பள்ளிக்கூடத்துலையும் இண்டம்பதிரையிலையும் படிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த காலத்தை குறிப்பிட்றாங்க. இந்த பிரகாரமாக சுன்னத்து கல்யாணம் சடங்கு முடிந்து பள்ளிக்கூடம் போய் படித்து வந்து கொண்டிருக்கும் நாளையிலே வயது 9 ஆயிற்று. அப்போ 9 வயசு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிடிநடை நடந்து மழலை பொழிந்து வயதொரு 4 வளர்ந்து வரும் இளங்கங்கால இளம்பாலவர்கள். அப்போ அவங்க 4 வயசு பற்றி அவங்க 4 வயசில் என்ன செஞ்சாங்கன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது அவங்க குறிப்பிட்டது எதுங்க? 9 வயசில். 9 வயசில் என்ன பண்ணுறாங்க? அந்த ஆமாம் சுன்னத்து கல்யாணம் சடங்கு முடிந்து அவங்களுக்கு சுன்னத்து பண்ணியிருக்கிறாங்க. தெய்வத்துக்கு பிறக்கும்போதே சுன்னத்து பண்ணி தான் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அங்கேயே சுன்னத்தும் அப்படின்னு அவங்க கருவறையிலிருந்து வரும்போதே அங்கேயே ஒரு பரிசுத்தமாகி தான் வர்றாங்க தெய்வம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி அங்கே எழுதுகிறாங்க. இந்த பிரகாரமாக சுன்னத்து கல்யாணம் சடங்கு முடிந்து பள்ளிக்கூடம் போய் படித்து வந்து கொண்டிருக்கும் நாளையிலே வயதோறும் 9 ஆயிற்று. அப்போது தங்கள் குடும்பத்தின் கண்ணி ஆவினங்கள் மறி. அப்போ தான் முதலாக மாடு மேய்க்க போகிறாங்க. மாடு மேய்ச்சாங்களா ஆடு மேய்ச்சாங்களா? தெய்வம் ரெண்டுமே மேய்க்கிறாங்க. ஏசுபிரான் ஆடு மேய்ச்சாரா இல்லைங்களா? இல்லை, தெரிஞ்சுக்குங்க. ஆட்டுக்குட்டி தொடக்கூட இல்லை. பிறந்தது ஆட்டுக்குட்டி தொழுவத்தில் பிறந்தாங்க. ஆனால் அவர் ஆட்டுக்குட்டி தொழில் தொழுவத்தில் பிறந்தார். அவளைய அவர் ஆட்டுக்குட்டியை தொடக்கூட கிடையாது. அப்போ மேய்ப்பர்னு சொல்லி யார் பேசியிருக்கிறாங்க? பைபிள் முழுக்க நம்ம தெய்வத்தை தான் பேசியிருக்கிறாங்க. நம்ம தெய்வம் 3 தடவை வச்சுருக்கிறாங்க. ஒன்று 9 வயசில். இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது தங்கள் குடும்பத்தின் கண்ணே ஆவினங்கள் பொதுவாக எழுதிட்டாங்க. ஆவினங்களும் ஆவினங்கள்னா மாடு. ஆவினங்களும் மரிகள்னா ஆடுங்க. இப்போ மாடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆடு பட்டி பெருகி விட்டதினாலே அதனை மேய்ப்பதற்கு ஆள் கிட்டாத காலமாக இருந்ததினாலே தங்கள் குமாரராகிய எங்களுக்கு இன்று விளங்கும் வரத பிரானையாவது மேய்த்து வரும்படி செய்யலாமா என்று தாய் தந்தை இருவரும் ஆலோசித்து கொண்டிருக்கையில் குமாரர் அவர்கள் தங்களுக்கு உகந்த நல்ல விளையாட்டு கிடைத்ததாக எண்ணியவர்களாய் நான் மேய்த்து வருகிறேன் என்று கூறி விடைபெற்று கோல் எடுத்து எழுந்தார்கள். நான் மேய்ச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த கோல் எடுத்து எந்த வயசுலைங்க? 9. அந்த 9 வயசில் ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு பாடல் எழுதுகிறாங்க. அந்த பாடலில் ஒரு பதில் இருக்குது. என்னென்னா, ஆன கம்பு கறி ஊறும் காலத்தே காணகஞ்சென்று காளி கன்றோட்டியே பானரும் பசுமே தூமே பாடிக்கி தோணரும் பொழுதோட திரும்புமே அப்படின்னு ஒரு பகுதி எழுதியிருக்கிறாங்க. இது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கம்பு காட்டுக்கு போனாங்க, ஆனை கம்பு அப்படி தான் வரும் இல்லைங்களா? ஆனால் அது எப்படி இப்போ அந்த பாடல் உண்மையாக என்னென்னா, அவங்க அந்த கானகம் ஆடு மேய்க்கும் போது அவங்களுக்கு என்ன தேடுதல் தான், அவங்க 2 பேர் மரணத்தை பார்த்துட்டாங்க. ஒரு ஆலிம்சாவுடைய மரணம், இன்னொன்று அவங்க வீட்டில் பாட்டியினுடைய மரணம். இந்த பாட்டி ரொம்ப தர்மமான பாட்டி, யாருக்கும் தொந்தரவு நினைக்காது, நியாயமான பாட்டி. ஆனால் அவ்வளவு கடுமையான மரணவாதனையை சந்தித்து அவங்க அந்த கோலை அவங்க கால்கிட்ட தெரிச்சு விழுந்ததை பார்த்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மரணத்தை பற்றின கவனம் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எது வருதுன்னு கேட்டால், அந்த ஆலிம்சா அவங்க போகாத, அவங்க தீட்டாக இறந்துட்டாங்கன்னு அவங்க அம்மாவே சொல்கிறாங்க. அந்த சாவுக்கு போகாத அப்படின்னா இவருக்கு நம்ம தெய்வத்துக்கு இதாகுது. என்னது தீட்டாக இறந்துட்டாங்கங்கிறாங்க? ஏன்னா அப்போல்லாம் புழக்கத்தில் இருந்துருக்குதுங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சாவா கெட்ட சாவான்னு எல்லாமே புழக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்குள்ளே இருந்திருக்குது. நிறைய சமுதாயத்துக்கு அவங்க தீட்டுக்கு ஆகிட்டாங்க போகாதுன்னு. அதை அப்படியே இப்போ மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. அப்போ அவங்க அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தீட்டாக இறந்துட்டாங்கப்பா போகாத அப்படின்னு. அப்போது இந்த பாடல் என்ன சொன்னால், ஆனா கம்புன்னு சொல்லி படிப்பாங்க. இதை எப்படி பண்ணுங்க? ஆனா அகம் புக அறிவுறும் காலத்தே. அப்போது அந்த அகத்துக்குள்ளே புகிறதுக்கு அவங்க தேடுதல் வருதான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மகரிபத் மாலைங்கிற புக்கு வாங்கி படிக்கிறாங்க. அப்போ வயசு அவங்களுக்கு 10. அப்போது அவங்க சொன்னது கரெக்டாக போச்சுங்களா? 73 பிறந்தாங்கன்னா தெய்வம் பிறந்த வருஷம் என்ன தெரியுங்களா? என்ன பேர் தெரியுங்களா? ஆங்கிரச வருஷம்னு பேருங்க. பட் இது டிபேட்டுக்கு உட்பட்டது. நிறைய பேர் நிறைய இதை பற்றின கேள்விகள் எழுப்புவாங்க. இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் அந்த 1973 அவங்க பாட்டை நம்ம பெரியப்பா சொன்ன வருஷம் ஆங்கிரச வருஷம். ஏன்னா நம்ம என்ன கோத்துறோங்க?
ஆங்கிரச கோத்திரம், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஆங்கிரச கோத்திரம். ஆனால் அவங்க பிறந்தது வந்து ஆங்கிரச வருஷம். அந்த வருஷத்தில் வந்து என்ன அந்த கோத்திரத்துக்கு வர ஏதோ உங்கள் திட்டம் இருந்திருக்குது, அந்த மாதிரி அப்படி இருந்திருக்கு. அன்னையிலிருந்து 10வது வருஷம் 1883 வெளியாகுவாங்கிறது தான் அவங்க அந்த ஞான தேடுதல் அவங்களுக்கு வருது. அந்த புத்தகத்தை வந்து ரகசியமாக வச்சு படிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த மகரிபத் மாலைங்கிற புத்தகத்தை ரகசியமாக கொண்டாந்து படிப்பாங்க. அவங்க வீட்டில் படிக்க விட மாட்டாங்க. அதை கொண்டாந்து புளியம் மர பொந்தில் அந்த நூலை வச்சு ஃபுல்லாகவே பாராயணம் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த பாட்டு கூட வரும், வெகு கிருபையாகிய நாயனே, அந்த பாடு வருது இல்லைங்களா? அந்த பாடல் அந்த இதுலேருந்து ஞானக்குரம்ங்கிற ஒரு நூல், அதுதான் மகரிபத் மாலைன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த பாடல் இருக்கும். அதிலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இது எடுத்திருப்பாங்க. இப்போ என்னென்னா 1883 விவரம் புரிஞ்சுதுங்களா? அதுக்கு மேலே அவங்க ஞான தேடத்துக்கு வந்துடுறாங்க. 10 வயசில் அவங்க ஞானத்தை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போங்க அந்த 2 மரணத்தை சந்திக்கிறாங்க, ஆடு மேய்க்க போகிறாங்க, இந்த மகரிபத் மாலை கொண்டு ஒழிச்சு வைக்கிறாங்க. இது ஒரு சமாச்சாரம், புரிஞ்சுதாம்மா? 1300 ஹிஜ்ரி, இங்கிலீஷ் வருஷம். அப்போ இந்த 3 சமாச்சாரம் நடந்துங்க. ஏன் 73லேருந்து 10வது வயசில் அவங்க வெளியாகிறாங்க. காரணம், அன்றைக்கி ஆடு மேய்க்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மகரிபத் மாலை புக்கு அவங்களுக்கு கையில் கிடைக்கிது. அப்போ தான் அகம் புக அறிவுறும் காலத்தை, அது கம்புன்னு படிப்பாங்க. ஆனால் அகம் புக அறிவுறும் காலத்தை. அப்போ உள்ளுக்குள்ளே பயணம் பண்ணணும், நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தேடுதல் அவங்களுக்குள்ளே வருது. அந்த அறிவு வந்து 10 வயசில் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க. அந்த 2 மரணத்தை சந்திக்கிறாங்க. இதுதான் 1883 நடந்தது அந்த காலகட்டம். அந்த ஒரு வருஷம் முன்ன பின்ன இந்த சமாச்சாரம்லாம் நடக்கிறோம். அந்த காலத்தில் அதற்கு மேல் வெளியாகுவார்கள்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 1300க்கு மேல்னு சொல்கிறனால அது 1900 வச்சுட்டாலும் தப்பு கிடையாது. பாட்டையும் தெய்வம் சந்திக்கிறதும் சரிதான். இல்லை நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் சரிதான். மொத்தத்தில் இது எல்லாமே அதுக்கு பொருந்தி வருது. அப்போ 1300ன்னு சொல்லக்கூடிய 1883வது வருடம் தெய்வம் வெளியாகிறாங்க, ஞான தேடுதல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாட்டையாவை சந்திக்கிற மறுபடியும் 17 வருஷங்களை சந்திக்கிறாங்க. அதுக்குள்ளேயே 13-12 குருமார்களை சந்திச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. சரி, இது வந்து ஹிஜ்ரி 1300க்கான பதிவு. அடுத்தது ஹிஜ்ரி 1370. இந்த ஹிஜ்ரி 1370 போது அப்போ நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்க, 1370 அதிசெயல் வழி உரிமை பெற்று, ஸோ அவங்களுக்கு அதிகாரம் ஃபுல்லாக வந்துடுது. இதை நடத்துறதுக்கான அதிகாரம் ஃபுல்லாக வருது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குங்க. பாருங்கள், பாட்டையாவும் தெய்வம் சந்திக்கும் போது வந்து மிகப்பெரிய அழிவுகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆகிடுது. தெய்வம் தவத்தை முடிக்கிறதுக்குள்ளே முதல் உலக போர் முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் அவுட்டுங்க. 2வது உலக போர் தெய்வம் நம்ம மெய்வெளி சபை இங்கே வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ளே 2வது உலக போர் முடிஞ்சிருது. ஏன்னா மெய்வெளி சாலை அந்த முதல் இது இருந்தது இல்லைங்களா, மதுரை, அதை எது கூப்பிட்டு வராங்க, கொலைக்களத்துக்கு தான் கொடுத்துட்டு வரங்கிறாங்க. தெய்வம் எழுதும்போது என்ன சொன்னாங்க, அந்த கொலைக்களத்துக்கு இங்கிலீஷ்காரங்க கேட்டாங்க, நான் கொடுத்துட்டு வந்தேன், இப்போ கொலை பண்ணுறதுக்காக அந்த இடத்த கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க உலகத்தையே ரசிக்க வந்தவங்கள நான் கொலை பண்ணணுன்னு கொடுன்னு கேட்டால் எப்படி இருக்குங்க? அப்படி வந்து அன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 7-8 கோடி பேர் செத்து போயிடுறாங்க அந்த 2வது உலக போர். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். போய் முதல் உலக போர் எப்போ நடந்தது, தெய்வம் அப்போ என்ன பண்ணாங்க, இப்படி நமக்கு தெய்வ வரலாறு தெரியும்போது இந்த உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயம் பொருந்தி வரும். தெய்வம் தவம் முடிக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு ஐரோப்பிய நாடுகளில் முடிச்சிடுறாங்க. ஏன் சண்டை வருதுன்னு கேட்கும்போது தெய்வம் ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஏன் சண்டை வருது, ஏன் இத்தனை பேர் சாகிறாங்க அப்படின்னு ஒரு அண்ணா கேட்டிருக்கிறாங்க. அப்போ தெய்வம் வெளியாக்குனதுன்னா பாரவான்களுக்கு அவர்கள் செய்த பாதகம். அன்றைக்கி அந்தந்த வம்சம் இருக்குது இல்லைங்களா, அந்தந்த வம்சம் எந்தெந்த வம்சம் பாரவான் ரத்தத்தை கீழே சிந்த வச்சதோ இல்லை இடைஞ்சல் கொடுத்துச்சோ அங்கேலாம் தான் என்ன வருதுங்க, அங்கே சண்டை மூலம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அவங்க ரத்தம் சிந்துவாங்க அப்படின்னா அங்கே அந்த இடத்துல அவ்வளோ பாரவான்களுக்கு அவ்வளோ இம்சம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலை சுற்றி எப்பவும் நடக்குதுன்னு என்ன காரணங்க, அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபேல் முதல் கொண்டு எல்லாத்து ரசம், ஆபேலுங்கிற ஒரு ஞானியிலிருந்து எல்லாத்து ரத்தத்தையும் சிந்த வச்சாங்க. அதனால் காயின்கிற ஒரு ஆபேல் கொலை பண்ணார், ஒரு ஞானியை, ஆதாம் நபியோட பையன். அன்னையிலேருந்து கொலை நடந்துட்டுருக்கு ஏசுபிரான் வரைக்கும். அவங்க ரத்தத்தை பூமியில் குருதி சிந்த வச்சனால ஏற்கனவே இவன் செத்து இவன் ஞானத்தை அடையாமல் இவன் தான் பாரதிய பூமி தாங்க மாட்டேங்குதுங்க. இதுக்கு மேலே இவன் என்ன பண்ணுறான், வரக்கூடிய ஞானிகளையும் இம்சம் பண்ணுறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1370ன்னு சொல்லப்படுறது எந்த வருஷம் வரும்னா 1950ன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த 1950க்கு ஒரு சின்ன இடைஞ்சலான ஒரு டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா 1300லேருந்து 1370னா எத்தனை வருஷங்க, 70 வருஷம் இல்லைங்களா. நான் சொன்ன டேட்டுனா 1883லேருந்து 1950னா எத்தனை வருஷம், 67 வருஷம். அங்கே 70 வருஷம் வரும், ஆனால் இங்கே 67 வருஷம் தானே வருதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அது பிரகாரம் இங்கே வந்து எத்தனை வருஷம் வந்திருக்கணும்,
ஆனால் ஹிஜ்ரி வந்து முன்னாடியே வருது. அப்போ இது ஏன் இந்த 3 வருஷம் பிரச்சனைனா, நாம் பார்த்துட்டு இருக்கிற கேலண்டருங்க சூரிய கேலண்டர், 365 நாள் பேஸ் பண்ண கேலண்டர். இஸ்லாம் வந்து உருவாக்கப்பட்டது சந்திரனை பேஸ் பண்ண கேலண்டர், 30 நாள் கேலண்டர். இது கொஞ்சம் சும்மா இந்த அளவுக்கு தெரிஞ்சுங்க, ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், அது ரொம்ப உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு கிராஸ் வரக்கூடாது, எங்கே கிராஸ் பண்ணாலும் நம்ம ரெடியாக இருக்கணுங்க அந்தளவுக்கு. ஏன்னா சொல்லிய பொருளின் பொருளறிந்து சொல்வார் சிவபுரத்தை நம்மளை பற்றி எழுதியிருக்கிறாருங்க. ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது அப்படியே ஆணி அடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மக்கள் வந்து அன்றைக்கி வருவாங்க, ஞான பாதையில் வாங்க. சிவபுரம்னு ஒரு ஊர் வரும் அந்த இதில், என்ன சிவபுராணங்களா, அது சிவபுராணத்தில் வரும். அதில் கடைசி லைனு தான் சொல்லுவாங்க, அவங்க பேசுகிற பொருளுடைய தெளிவு ஆணி அடித்த மாதிரி இருக்குது, அதை வெல்லும் சொல் இன்னொரு சொல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த குழந்தைங்க வந்து பேசுவாங்க நாளைக்கு, எல்லாமே அவங்க அவ்வளோ கிளியராக இருப்பாங்க அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல அந்த 67 வருஷம் வந்துன்னா நீ புரிஞ்சுக்கணும், ஓ அப்போ சந்திர வருஷம் சூரிய வருஷத்துன கால்குலேஷனில் வித்தியாசத்தெல்லாம் அந்த 3 வருஷம் நமக்கு குறையுதுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும். சரி, இப்போ 1950 பற்றி பேசுவோங்க. இந்த 1950 என்ன நடந்தது? ஏன் ஹிஜ்ரி 1370க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்கன்னா, அது நம்மளுடைய வருஷம் 1950 இருக்குதுன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது உலகப் போர் முடிஞ்சு சுதந்திரம் வாங்கி குடியரசு எப்போ வாங்கினாங்க? குடியரசு இண்டிபெண்டன்ஸ் 1947, குடியரசு ரிப்பப்ளிக் நேற்று கொண்டாடினீங்களா? அப்போ அதனால தான் இன்றைக்கி அதை பேசுகிறோம். அப்போ 1950 உலகத்தில் முடியரசு ஆட்சி முடிவுக்கு வருகின்றது, இவங்க உரிமை வந்துடுது கைக்கு. அப்படின்னு என்ன, அதுக்கப்புறம் அரசர் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் கூட இன்னைக்கு கூட சில இடத்துல அரசர் இருக்கிறாங்க. அப்புறம் கிராஸ் பண்ணாங்கன்னா என்ன ஒன்று, நாம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், முடியரசு முடிந்தது குடியரசு வந்தது அப்படின்னு. எப்போ இந்தியாவுக்கு வரும்போது உலகம் முழுக்க வந்துடுங்க. ஏன்னா இந்தியா வந்து உலகத்துக்கே முதுகெலும்புங்க, இந்தியாவில் நடக்கிற விஷயம் உலகம் முழுக்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முடியரசு குடியரசுங்கும்போது உங்களுக்கு முடியரசுனா என்னங்க? ராஜா ஆட்சி, ராஜாங்க ஆட்சி. என்ன அப்போ ராஜாங்கன்னு சொல்ல போனால் இந்த உலகத்தில் ராஜாவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் எதை சொல்ல வராங்கன்னாங்க, இந்த உலகத்தில் உலகம் முழுக்க ஆட்சி ஆண்ட ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருப்பான். இப்போ இங்கிலீஷ்காரன் வந்து விக்டோரியா மகாராணி எத்தனை நாட்டை ஆண்டாங்க? கிட்டத்தட்ட 150 நாடுக்கு மேலே ஆண்டாங்க. அப்போ பேரரசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சக்கரவர்த்தி, அந்த ஆட்சி சக்கரவர்த்தியினுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. ஏன்னா தெய்வம் அந்த உரிமையை கையில் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீடம் வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க யாருமே ஆட்சி பண்ணல. கிரீடம் இல்லாத இங்கிலீஷ்காரன் மிரட்டிகிட்டு இருக்கிறான், அமெரிக்காக்காரன் மிரட்டுறான், அவனுக்கு ரஷ்யாக்காரன் மிரட்டுறான், இதெல்லாம் கிரீடம் இல்லாத ஆட்சி தான். ஏன்னா இது கிரீடம் யார்கிட்ட வந்துருச்சுங்க? தெய்வத்திட்டு வந்துருச்சு. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1900க்கு மேலேயே இங்கிலீஷ்காரன் கிரீடம் வச்ச காயின் எதுவுமே போடல. அது வரைக்கும் தான் கிரீடம் வச்ச காயின். 1900க்கு மேலே வந்ததெல்லாம் கிரீடம் இல்லாத காயின் தான் போட்டிருப்பான். அது அரசர் இருப்பார், ஆனால் கிரீடம் இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் கிரீடம் இவங்க சிரசு கையில் எடுத்துக்கிட்டனால அதோட முடிஞ்சது 1950. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் 1950 பொறுத்து, ஒன்று குடியரசு, ஓகேங்களா, முடியரசு முடிந்து குடியரசு. இன்னொன்று பெரிய விஷயத்தை தெய்வம் நடத்தினதுன்னா 1947 பிரளயத்துக்கு டேட்ஸ் குறிக்கிறாங்க. 1950 பிரளயம் கொண்டு வர போகிறோன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து என்ன, மண்ணே போருன்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மண் வந்து ஒரு மண் 1340 நாளுக்கு முன்னாடி தெய்வம் டிக்ளேர் பண்ணுறாங்க, பிரளயம் வரப்போது, ரெடியாக இருங்க, எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அந்த 1340 நாள் அவங்க நடத்துனது மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறாங்க. ஒரு பிரளயம் வர்றதுனா நீ என்னென்ன பண்ணிக்கணும்னு அன்றைக்கி ஒரு நாடகம் நடத்திட்டு போயிருக்கிறாங்க. பிரளயத்தை நான் உனக்கு குறிப்பு கொடுத்துக்கிட்டே வருவேன், என் குழந்தைங்கள நான் கண்டிப்பாக காப்பாற்றி தீரணுங்கிற அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. நான் தெய்வத்தையே வந்து எப்படி பார்க்குறேன், காபந்து தெய்வமாக தான் பார்க்குறேன். நம்மளை எப்படியாவது காபந்து பண்ணிடணும்னு அவ்வளோ எடுப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, இதை கொண்டாந்து இந்த ஹிஜ்ரி பற்றி ஏன் கொண்டாந்து பிறந்த நாள் எழுதணும்? ஏங்க அவங்க இஸ்லாமில் குரானில் எத்தனை சூரத்து இருக்குது தெரியுங்களா? 6666 சூரத்து இருக்குது, வசனங்கள் இருக்குது. அவ்வளோ வசனங்கள் இருக்கும்போது அதை கூட எடுத்து எழுதலை. இது ஒரு ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, குரானில் இல்லை, ஹதீஸில் இருக்குது குறிப்புகள். ஆனால் எப்படி நம்ம அனந்தர்கள் குறிப்பு இருக்கோ அந்த மாதிரி அன்றைக்கி அவங்க கூட இருந்த கலிபாக்கள் சஹபாக்கள்னு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட குறிப்பில் இருந்து எடுத்து இதுக்கு இவ்வளவு பிரஸ்தாபப்படுத்தி, நான் பிறந்தேன் இந்த மதத்தில் பிறந்திருக்கிறேன், இதை இந்த மதத்தை கொண்டாட போகிறேன், இந்த வருஷம் 300 370 500 இது ஏன் எழுதுனாங்கன்னு தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. ஏன் இந்த 3 வருஷத்துக்கு இவ்வளோ இந்த பிறந்த நாள் திரு அவதாரம், இறைவனுடைய வருகை, மாபெரும் வருகை, உன்னுடைய ராஜ்யம் இங்கே வரட்டும் எல்லாம் கதறாங்க. இப்படிப்பட்ட ஒரு திருவிழாவில் எதுக்கு இதை எடுத்து எழுதணும்? எனக்கு அதுதான் கொஸ்டின் இருந்தது. ஏன் அப்படின்னு தான் எனக்கு தேட ஆரம்பிச்சு, என்னாச்சு, ஏன் இதை பற்றி எழுதுனாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா 1950 1947 50 வரைக்கும் ஒரு நாடகம் நடத்தினாங்க. மண்ணே பொருள், அந்த ஒவ்வொரு நாள் கவுண்ட் ஒன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, பூமி முடிக்க போகிற எல்லோரும் வந்தாகணுன்ட்டாங்க.
எல்லாம் ஒவ்வொருத்தராக வேலையை முடிச்சுக்கிட்டு பொட்டி விற்றுக்கிட்டு சாமானை விற்கிறவங்க விற்று எல்லாம் பண்ணி அந்த காலகட்டத்தில் அந்த இது நடக்குதுங்க. அப்புறம் 100 நாள் ஆச்சு, 90 நாள் ஆச்சு, 80 நாள் ஆச்சு, எல்லா கூட்டம் சாலைக்கு வந்து சேருது. தெய்வம் விரதமெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நிறுத்துகிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எழுதி முடிக்கிறாங்க. மான்மியமும் தேடுகூடமும் அந்த காலத்தில் எழுதி முடிக்கிறாங்க. பயங்கரமான சேஞ்ச் எல்லாம் மாற்றி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 நாள் ஆச்சு, 25 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, எல்லாம் தெய்வமேன்னு கதறிட்டு வந்து ஆலயத்துக்குள்ள உட்காடுறாங்க. ஆலயத்தில் உட்காரும்போது பூமி அந்த நேரம் அடிக்குது, 12 மணி, பூமி ஒரு அடி மேலே குதிக்குதுங்க. குடிச்சோடனே தெய்வம் சொல்கிறாங்க, மண்ணே போரு அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு வந்து 1950 வருஷம் பொறுமையார் அப்படிங்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நடத்தி காமிச்சாங்க? அப்போ இது நடத்த 1950. சரி, அதோடு முடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. குடியரசு 1950 கொண்டாந்து வச்சவங்க, மண்ணே போர்னு கொண்டாந்து வச்சவங்க, அந்த வருஷம் 1950 அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்தில் நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வர்கவான் அண்ணா பிறக்கிறார். வர்கவான் அண்ணா மிக முக்கியமான சம்பவங்க மெய்வெளியில். வர்கவான் அண்ணா பிறக்கிறார் 51. 3 சமாச்சாரம் நடக்குது 51. குழல் வணக்கம் எடுத்து வச்சது 51. இவங்க கையில் அதிசெயல் இது வலிமை வந்த உடனே வர்கவான் அண்ணா பிறக்கிறாரு. அவருக்கு பேர் வகரான் முதல்ல வைக்கிறாங்க. நீங்கள் தீர்க்க தரிசனம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். வகரான், அதுக்கப்புறம் அந்த பேர் கூப்பிட முடியலையேன்னு வர்கவான்னு மாற்றுறாங்க. சின்னனுக்கு 2 பேர் இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ வகரான் வர்கவான்னு மாற்றுறாங்க. இதை பற்றி சொராஷ்டிர நாயகம் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறாங்க, அதை படிப்போம். அது என்ன சொன்னாங்க? அப்போ அவர் பிறந்ததுக்கும் 1950க்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போது 51 வந்து அவர் பிறக்கிறாரு. 51 குழல் வணக்கம் எடுத்து வைக்கிறாங்க. 51 வெள்ளைக்கொடி ஏற்றுறாங்க. இந்த 3 சமாச்சாரம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த தவம் பண்ணி நிறைய ஆங்கிரச கோத்திரம் அதெல்லாம் மெய் மதத்தை எடுத்து வைக்கிறது, கடகம் அந்த யுகோதயம் கடகம் மக்கள்கிட்ட கொடுத்து அதை இதில் சிரசில் அணிய வைக்கிறது, மதத்தை உண்டு பண்ணுறதுலாம் அது தொடர்ந்து வருதுங்க. அப்போ 1950 இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நந்தன வருஷம், இது பக்கம் 375 இருக்குது, போய் படிங்க, நோட் பண்ணிங்க. 375 நந்தன வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. அப்போ கொடி வந்து தமிழ் மாதம் 1ஆம் தேதி ஏற்றிட்டு இருந்தாங்க. தமிழ் மாதம் மாதத்துக்கு 2 கொடி இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அப்போ தமிழ் மாதம் 1ஆம் தேதி, சித்திரை 1, வைகாசி 1 இப்படி தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கார்த்திகை 1ஆம் தேதி அப்போ கொடி ஏற்றுறாங்க. ஆனால் கொடியினுடைய வர்ணத்தை மாற்றுறாங்க. அதுவரை காவி கொடி ஏறிட்டு இருந்தது, வெள்ளை கொடியை ஏற்றுறாங்க. நந்தன வருஷம் கார்த்திகை 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு சாலையம்பதியில் கொடியேற்றிய போது அருளியது. பூத்த பொய்ப்பவனில் களி புன்னனை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் வெறும் புண்ணா போகணும்னு எழுதுறாங்க. இந்த நீல கலிகாலத்தில் இருக்க புண்ணா போயிட்டானுங்கெல்லாம். பூத்த பொய்ப்பவனில் களி புன்னனை தீர்த்து கட்ட தீருவுளம் கொண்டினால். முடிச்சு கட்ட போகிறோண்டா அப்படிங்கிறாங்க, ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க. தீர்த்து கட்ட திருவுள்ளம் இறைவனுக்கு இப்படி ஒரு என்ன வரும்னா எப்பேற்பட்ட கொடுமை நடந்துட்டு இருக்கணுங்க. தீர்த்து கட்ட திருவுள்ளம் கொண்ட நாள் கார்த்திகேயர் யுக தவ காணிலே. வந்திருக்கிறது யாருங்க? கார்த்திகேயர். காக்கும் தீ கை கொண்டு வச்சு காக்கிறது அவங்க தான், முடிக்கிறது அவங்க தான். ஏத்த வெண்கோடி மின்னி இங்கேறிற்று. அப்போ வெண்கொடி என்னைக்கு ஏற்றினோம்னு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். அப்போ இது வந்து 1951 நந்தன வருஷம். இது கார்த்திகை 1ஆம் தேதி. இது மனசில் வச்சோங்க. கார்த்திகை மாதம் ரொம்ப முக்கியம். 1950 மொத்தம் 4 விஷயம் என்னென்னுங்க? குடியரசு, முடியரசு நாமம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மண்ணையப்போர், முக்கியமான நிகழ்ச்சிங்க. மண்ணையப்போர் 1950 பூமியை நிறுத்துகிறாங்க. அடுத்தது வர்கவான் அண்ணா பிறந்தது, வெண்கொடி ஏற்றுனது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அபாயச்சங்கு ஊதுறாங்க, குழல் வணக்கம் எடுத்து வைக்கிறாங்க. பிரம்மபிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் ஜாதிகளின் கர்த்தாவே. அபாயச்சங்கு ஊதப்பெற்றதும் உயிருக்கு தப்ப யுக்திகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்து கொள்கிறார்களே. ஒரு கம்பெனியில் அபாயச்சங்கு இருக்குங்க, அதை ஊதுனா என்ன பண்ணுறாங்க? அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லைங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஆனால் இந்த டோர் ஓப்பன் பண்ணிடணும், இந்த டோரில் இப்படி போகணும், எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அபாயச்சங்கு ஊதப்பெற்றதும் உயிருக்கு தப்ப யுக்திகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்து கொள்கிறார்களே.
பிரளய கால அபாயம் வருதே, பிரளய கால அபாயம் வருதே, பிரளயம் வரப்போகுதே, அதனின்றும் தப்பித்து கொள்கிற எல்லையை தேடி ஓடி வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கோ என்று நித்திய சூரியராகிய அனந்தாதி தேவர்கள் நீண்ட எக்கால சங்கநாதம், பாருங்கள், எக்கால நாதம் இல்லை, சங்கநாதம், அபாய சங்க. எப்போனா போர் வரும்போது கிருஷ்ண பரமாத்மா ஊதுனார். அப்போ பிரளயம் வருது, அதை விட பெரிய அழிவு வருது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அது அங்கே ஊதுறது அபாயச்சங்குங்க. எக்காலம் குழல் வணக்கம்னு நினச்சி விட்றாதீங்க, அது அபாயச்சங்கு. 1900 எக்கால சங்கநாதம், அனந்தாதி தேவர்கள் நீண்ட எக்கால சங்கநாதம் 1951ஆம் ஆண்டிலிருந்து ஊத ஆரம்பித்து இந்த யுகத்தவ காலில் ஊதி வருகிறார்களே, இப்போதே ஓடி வந்து தப்பிக்க வேண்டாமா? வானங்களுள்ள நட்சத்திர கூட்டங்களையெல்லாம் பிடுங்கி எரியப்படுகின்ற கோரம் நிறை அமளி நேரம் எழுந்த பிற்பாடு வந்து தப்பிக்க முடியுமா? இது அறிவுடைய மக்கள் எண்ணி பார்க்கட்டும். 1951 அபாயச்சங்கு எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டாங்களே, அறிவுடைய மக்கள் எண்ணி பார்க்கட்டும்ட்டாங்க. ஒரு ஆபத்து வருதுன்னு எமர்ஜென்சி சம்போதுன்னா என்ன பண்ணணுங்க? அறிவுனுடைய இப்போ இது என்ன, அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவுனா என்னென்னு கேட்டால் தெய்வம் திருக்குறளில் சொல்கிறாங்க. அறிவுனா உன்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றுற கருவிக்கு பேர் என்னங்க? அறிவு. அப்போ அறிவு அற்றம் காக்கும் கருவினா, அற்றம்னா ஆபத்துங்க, திருக்குறளில் இருக்குது. அப்போ அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? தப்பிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் இங்கே இருக்கலாம், ஆனால் ஏற்பாடெல்லாம் எதை நோக்கி இருக்கணுங்க? நோக்கம், பிரயாணம், முயற்சியெல்லாம் எதை நோக்கி இருக்கணுங்க? தெய்வத்தை நோக்கி இருக்கணும். எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தொழில் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஒவ்வொரு நினைவும் எங்கே இருக்கணும்னா தெய்வத்தை நோக்கி இருக்கணும். அதுக்கான முயற்சி, அதுக்கான முனைப்பு, அதுக்கான வேகம், அதுக்கான பாடு எல்லாம் அது மிச்சதெல்லாம் ஊறுகாய் மாதிரி இருக்கணும். இது வந்து உணவு எடுக்கிற சாப்பாடு மாதிரி எதிர்க்கணும், பசிப்பாடு மாதிரி தெய்வ உணர்ச்சி இருக்கணும். ஊறுகாய் மற்றதெல்லாம் சைடு. இந்த உலகத்தை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு சேர்ந்துடணும். இந்த உலகத்தை ஏமாற்றிடணும். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தை எப்படியாவது ஏமாற்றிட்டு தப்பிக்கிற வழி பார்க்கணுங்க. தெய்வத்தின்ட்டு நம்ம வளமையெல்லாம் காமிக்க வேண்டாம். வர்றேன் தெய்வமே, அப்படி இப்படி வரலான்னு தான் இருந்தங்க தெய்வமே, இல்லை படிக்க முடியலைங்க தெய்வமே அப்படின்னு நம்ம அதில் போய் வல்லபத்தை காமிக்க வேண்டாங்க. ஏன்னா அங்கே வந்து தோற்றுருவோம். அவங்க சர்வ வல்லமை உள்ளவங்க இல்லைங்களா, அங்கே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இதாங்க வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1950, அதாவது ஹிஜ்ரி 1370. இதுக்கான கோட்பாடுகள்: ஒன்று சங்கநாதம், அபாயச்சங்கு ஊர்னு வருஷம் ஆரம்பித்தது எது, அண்ணன் பிறந்தது எது, வெண்கொடி ஏற்றுனது எது, இந்த உலகத்தை முடிச்சு கட்டியே தீர்வுன்னு சொல்லி அப்போ தான் தீர்மானம் பண்ணுறாங்க. முதல்ல அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த தவத்தை அந்த கை வர வரும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க அவங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடியரசு ஆட்சி, அடுத்து மண்ணை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பஞ்சபூதத்தை நிறுத்துகிறாங்க, சரி பொறுமையாரு அப்படிங்கிறாங்க. இந்த 5 விஷயமும் 1950க்கு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது ஹிஜ்ரி 1370க்கு. அடுத்தது ஹிஜ்ரி 500, ரொம்ப சிக்கலானது. ஹிஜ்ரி 500க்கு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஓர் மதமானது மெய்யென்ற நாமத்தின் மீதேறி ஓர் மதமானது உண்டாக்க பெற்று இவ்விரிபுவன மண்பரப்பெங்கும் விரிந்து படர்ந்து வளர்ந்தேறி ஆகும் சொல்லிட்டாங்க இல்லைங்களா. விரிந்து படர்ந்து வளர்ந்தேறி ஆகும்னு சொல்லிட்டாங்க. இதோடு விட்டுருந்துருக்கலாம். இதை சொன்னதுக்கப்புறம் இந்த வருஷத்தை வேறு குறிப்பிட்றாங்க. சரி, அதையாக சொல்லிட்டு வந்தாங்க. 300, 370, 500ன்னு சொல்லி முடிச்சுதான் பரவாயில்ல. இது 300க்கு மேல்னு சொல்லிட்டாங்க. 300க்கு மேல் வெளியாகுவார்னு சொன்னாங்க. ஆனால் 1500க்கு உள்ளாக மறுபடியும் மதத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஹிஜ்ரி 1500க்கு உள்ளாகவே. அப்போ 1500 இல்லை, அதுக்கு முன்னாடியே மதத்து ஒரே மதமாகவே எழுந்து வையம் முழுவதும் இந்த ஒரே மதமாக எழுந்துங்கிறது பிரச்சனையாக இருக்குதுங்க. அப்போ மிச்ச மதமெல்லாம் எங்கே போச்சு? 1500க்குள்ளாக இந்த பூமி முழுக்க ஒரே மதமாக வையம் முழுவதும் எழுந்து உய்யும்படியாய் விடும் என்று கூறி ஊனி இருக்கின்றபடியே எழுதுகிறாங்க. இந்த ஒரே மதமாக அப்படிங்கிறது பிரச்சனை. அப்படின்னா 2076க்கு உள்ளாகவே இந்த ஒரு மதம் தான் இருக்கும், இந்த ஒரே மதமாக எழுந்து அப்படின்னா மற்ற மதமெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா அது சொர்க்கத்தில் தான் ஒரே மதமாக இருக்கும். அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன நிர்ணயிக்க போகிறாங்கன்னு இருந்தங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கணிப்பு கூட்டுறேன், நான் அதையும் சொல்லலை. நம்ம கணிக்கவும் முடியாது. ஆனால் எழுதி வச்சுருக்கிறத பார்த்தா 1500க்கு உள்ளாக, ஹிஜ்ரி 500க்கு உள்ளாக அப்படின்னா பிஃபோர் 76 அப்படின்னா இன்னும் 50 வருஷத்துக்கு உள்ளாக என்ன முடிச்சுடுவாங்க? சொர்க்கம் தன்மானிக்க பெறும்னு எழுதுகிறாங்க. மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். ஹிஜ்ரி 1500க்கு உள்ளாகவே 1500 ஸ்மார் அப்படின்னு எழுதினா கூட பிரச்சனை இல்லை, மேலாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை.
ஆனால் உள்ளாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மதமாகவே எழுந்து வையம் முழுவதும் உய்யும்படியாய் விடும், உலகம் முழுக்க காப்பாற்றப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ மிச்ச மதம் எங்கே போச்சு? இந்த ஒரே இது வையம் முழுக்க இந்த ஒரே மதம் தான் இருக்கும்னா மிச்ச மதம் என்னாச்சு அப்படின்னா அதோட என்ன போகுதுங்க? நீங்கள் அதை என்னங்கிறது நீங்கள் அதை ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதுக்குள்ளே தீர்ப்பு, அதுக்குள்ளே 14 மாதம் பிரளயம், 5 மாதம் பிரளயம் அமளி, இதெல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருந்தா தான் என்ன ஆக்க முடியுங்க? ஒரே மதமாக ஆக்க முடியும். அப்போ இது ஒரே மதமாக எழுந்து வையம் முழுவதும் உய்யும்படியாக விடும் என்று கூறி ஊனி வைத்திருக்கின்றபடியே அப்படிங்கும்போது அப்போ 1300 ஆரம்பித்தவங்க 1500க்குள்ளாக எப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கணும். அதுக்குள்ளே இதில் சில விஷயங்கள் வந்து கூடுதலாக இருக்குது. இப்போது ஹிஜ்ரி 1500க்கு என்ன பிரச்சனைங்க? இப்போ உலகம் முழுக்க ஒரே மதமாக இந்த மெய் மதத்தை சொன்னவங்க முதல்ல மெய் மதத்துலேருந்து ஆரம்பித்தாங்க. இந்த விரிபோகம் நம்ம எங்கும் வேரி படர்ந்து ஆகும் என்று முதல்ல சொன்னவங்க அதை முடிக்கும்போது இது ஒரே மதமாகன்னு ஏன் முடித்தாங்க அப்படிங்கும்போது ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. அந்த 1951 எடுத்து ஊதுனாங்க இல்லைங்களா, அறிவுள்ள குழந்தைங்க தப்பிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் அறிவுள்ள குழந்தைங்க பார்க்க வேண்டிய எழுதித்தானே வச்சுருக்குறாங்க, எழுதாமே வச்சுருக்குறாங்க, நேரடியே சொல்ல குறிப்பு சொல்கிறாங்க. நீ இதுக்குள்ளே அப்படின்னா இந்த வருஷம்னு சொல்ல, அதான் மேக்ஸிமம் பிஃபோர் தட் அப்படின்னு புரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி நாளைக்கா இருக்கலாம், 20 வருஷத்தில் இருக்கலாம், 40 வருஷத்தில் இருக்கலாம், அதிகபட்சம் எவ்வளோ வருஷம் இருக்குங்க? 52 வருஷம் இருக்குது. இப்போ இதில் சிக்கல் என்ன தெரியுங்களா? அண்ணன் பிறந்தது எந்த வருஷங்க? 51. இப்போ இது மேக்ஸிமம் எது 2076னா அண்ணனுக்கு 125 வயசு. அப்போ எது அதிகபட்ச வயசு? இந்த இது பிரகாரம் ஹிஜ்ரி 1500க்கு அன்னைக்கு டேட் அண்ணனுக்கு என்ன வயசாக இருக்கும்? சொராஷ்டிர நாயகம் அவர்கள், சொராஷ்டிர நாயகம் சொராஷ்டிரனா தெரியுங்களா? சௌராஷ்டிரம்னு ஒரு மதம் இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். சொராஷ்டிரம் உங்களுக்கு புரியாது. இந்த தறியெல்லாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க சௌராஷ்டிரம்னு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஷ்ணு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கடவுள் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவங்க. இது பார்சி மதம், சௌராஷ்டிர மதம்னு சொல்கிறது. ஜொராஸ்ட்ரர்னு சொல்லுவாங்க. சௌராஷ்டிரம் நம்ம இங்கே சொல்கிறோம். ஏதாவது தெரிஞ்சுக்குங்க. என்ன சௌராஷ்டிரம் சொராஷ்டிரம்னா வெவ்வேறு நினச்சிக்காதீங்க. அவங்க மதத்தினுடைய தலைவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா அவர் ஜொராஸ்ட்ரர். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா சொராஷ்டிர நாயகம் அவர்கள் பரிசுத்த ஆய்வு தெய்வத்தை நோக்கி, நம்ம தெய்வத்தை பார்த்து கேட்குறாங்க, நோக்கி இந்த உலகத்திலே திரண்ட ஜனங்கள் நிரம்ப இருப்பதனாலே எந்த விதத்தாலே எப்போது இந்த உலகத்தை அழிக்க முடியும்? இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்களே தெய்வமே, இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களே, கோடி 1000 கோடி இருக்கிறாங்களே, எப்படி இதை அழிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த விதத்தாலே எப்போது இந்த உலகத்தை அழிக்க முடியும் என்று கேட்க அதற்கு பரிசுத்த ஆவி தெய்வம் கூறியதாவது, கோப குறி கூட்ட, பெருவெறி வீக்க, அடிமை தூர்த்த குரூரர்கள், கீழப்பகுதியில் ஓர் கருமை சாடும் அவசகுண அசுப தோசி குறியுடன் தோன்று நிகழ்ந்து வருகின்ற நாளையிலே அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு கொடுங்க. அதில் ரொம்ப உள்ளே போய்க்கு வேணாம். காசாம்பு கரை ஏரி பிரதேசத்தில், ஏரி குளக்காட்டில், நம்ம உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிக ஏரி இருக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தான். 2000-3000 ஏரிக்கு மேலே இருக்குது. அதனால் ஏரி குள பிரதேசம்னு சொல்கிறது. அங்கே ஏரிகள் நிறைந்த பிரதேசத்தில் அவங்க வருவாங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வேறு நீர்ப்பாசனம் இதே கிடையாது. அதனால் அந்த ஏரி குளக்காட்டில் குசிஸ்டார் என்ற மகன் இறுதி தீர்ப்பர் அவர்களுக்கு தோன்றும். அவர்கள் என்னிடம் ஆலோசனைக்கு வரும்பொழுது பிரளயம் துவங்கிவிடும். அப்போ இவர் போய் ஏதோ பெரிய பிரச்சனை வரும் போல இருக்குது. அப்போ போய் தெய்வமே என்னால் முடியல, என்ன பண்ணுறதுன்னு அங்கே போய் நின்று அழுவார். அவ்வளோதான். அன்றைக்கி என்ன ஆகுங்க அப்படின்னு இதில் இருக்குது. இதுக்கு நம்ம புரிதல் அண்ணன் வந்து அப்போது அந்த குழந்தையின் பெயர் வகரான் வர்க்கவான். 2 பேரும் வெச்ச பேர் எழுதியிருக்கிறாங்க, மாத்தின பேர் எழுதியிருக்கிறாங்க. வகரான் வர்க்கவான். இப்போது ஹிஜ்ரி 1500ன்னு சொல்கிறது, 2076ன்னு சொல்கிறது. அண்ணனுடைய அதிகபட்ச வயசு 121. ஆயிஷமக்காவை வந்து தெய்வம் 120 வயசுக்கு மேலே வச்சுருந்தாங்க. அண்ணனுமே அவங்க வச்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. அவங்க எப்படி அவங்க தெய்வ கணக்கு நம்ம தெய்வ கணக்கு போட முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்கன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் எதையும் முடிவாக சொல்ல வரல. ஆனால் இப்படிலாம் இருக்குது. அப்போ அண்ணனுடைய வயசுக்கு அண்ணன் வந்து இருக்கிற காலத்துலேயே இது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதும் இல்லைங்களா? அண்ணனுக்கு இப்போ என்ன வயசு அப்படின்னு அடுத்த கேள்வி. 73.
அப்போ இன்னும் ஒரு அதிகபட்சம் 50 வயசுக்கு போது அண்ணன் இருக்கிற காலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு இதுக்கப்புறம். இப்போ 1500 புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதில் ஒரு சிக்கல் இருக்குதுங்க. 1500 2076 இல்லைங்களா வருஷம்? 2076 போது தெய்வ தவத்துக்கு போன வருஷம் என்னங்க? அதிலிருந்து 2076 எத்தனை வருஷம்? அவ்வளோதான் டைம். நோவா தீர்க்கதரிசி இதே 100 வருஷம் தீர்க்கதரிசின்னு சொன்னார். உலகத்தை முடிக்க போகிறேன் தப்பிக்கிறவங்க தப்பிச்சுக்குங்க அப்படின்னு. நோவா தீர்க்கதரிசி சொல்கிறப்ப அவர் யாரும் கேட்கல. அவரை கல்லெடுத்து அடித்தாங்க எல்லோரும். கிறுக்கனால பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர் எப்படி அழிக்க போகிறாருன்னு. அவருக்கு கல்லெடுத்து அடித்தப்போ அவர் எப்படின்னா அந்த கல்லை அடித்து அவர் அந்த கல் கூட்டம் மூடிடுங்களாமா. அடிபட்டு விழுந்தவர் போகிற வரலாம் கல்லால் அடிச்சுட்டு மூடிடுமா. சாயங்காலம் அந்த கல் கூட்டம் உதறிட்டு தான் எதிரிப்பாரான் மயக்கம் தெளிஞ்சு. அவ்வளோ பொறுமை காத்திருக்கிறார். கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அவ்வளோ பொறுமை காத்தவர் அத்தனை காயம் பட்டுக்கிட்டு பொறுமையாக 100 வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். தப்பிச்சுக்குங்க, தப்பிக்கிற வழி பாருங்கன்னு சொந்த அது ஏறுறப்ப கடைசி தப்பிக்கிறப்ப தன் பையன் வந்து ஏறுறான். அவன் கேட்காதவன் நூகுன இந்த நோவா தீர்க்கதரிசி சொல்கிறத கேட்க மாட்டேன்ட்டு இருந்தவன் பையன் வரும்போது கொஞ்சம் இறக்கப்படுறாரு. பையனை ஏற்றிக்கலாமான்னு நிற்கிறார். கருத்தை சொல்கிறாரு. அந்த நீளமாக ஒரு கம்பு வெட்டி வைக்க சொல்லியிருந்தேன்ல, நான் 60 அடிக்கு ஒரு கம்பு சீவி வச்சுருக்கு சொல்லியிருப்பார். அது அவனை கொள்றதுக்குன்னு சொல்லுதுன்னா அவனை எடுத்து குத்துங்கிறாரு. தான் சொந்த பையனை எடுத்து குத்துறாரு. ஏன்னா கர்த்தருடைய வாக்கு. பையனாவது பிள்ளையாவது சம்சாரமாகுது. அங்கே நீங்கள் எது நீதிக்கு முன்னாடி நிற்காது. குத்துறாரு பையனை. கப்பலை ஏற விடல, அவரை பையனை ஏற விடல. தீர்ப்பு அப்படி நடக்குங்க. நீங்கள் யாரும் உங்களை குத்த சொல்லுவான்னு தெரியல. தெய்வம் அந்த நேரத்தில் குத்துனா குத்தி தான் ஆகணும். இல்லை நம்மளே குத்திக்க சொன்னாலும் குத்திக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும். தப்பிச்சுக்கலாம். அவங்க சொன்னது கேட்டிங்கன்னா அதை கொஞ்சம் கருணை மறுபடியும் ஏதாவது 7வது நேரத்துக்கு பதில் 6வது நேரம் போது கிடைக்கும். அப்போ கருத்து அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 1500 அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதுங்க. இதுக்கு அடுத்தது இந்த ஒரு பாடல் இருக்குது. இது பெருசாக யாரும் இது பண்ணிக்கிறதில்ல. இது வந்து காகபசுந்தருடைய பாடல், தீர்க்க தரிசன பாடல். அச்சயமே என்பதுவே அவனிதன் மீது அனைவர்களும் அனுபவிக்க ஆண்டு இது சொன்னேன். எல்லாம் அனுபவிச்சே தீரணும் இந்த ஆண்டில் அப்படிங்கிறாங்க. எந்த வருஷம்? அச்சயம்னு ஒரு வருஷம் வருதாமா. ஆதிமி உதயபூர்ணோடு இதில் அந்த 60 வருஷம் போட்டு வச்சுருக்குறாங்க. தமிழ் படிக்க தெரியுமா? அதில் 60 வருஷம் இருக்கான். 60 வருஷம். அது முதல் வருஷம் என்ன? பிரப வருஷம். இப்போ என்ன வருஷம் ஓடிட்டுருக்குது? சோபகிருது எங்கே இருக்குது? சோபகிருது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கிட்டீங்களே. அதுலேருந்து கடைசி வருஷத்து பேர் என்ன? அந்த 60வது வருஷம் தான் தமிழினுடைய 60 வருஷம் தமிழுக்கு. அது திரும்பி வர்றதுனால அது பேர் வட்டம்னு பேர். ஒரு வட்டத்துக்கு 60 வருஷம். உங்களுக்கு 60வது வருஷம் கரெக்டாக எப்போ வந்து முடியுதுன்னா அச்சய வருஷம் வந்து முடியுது. அதை வந்து தீர்க்கதரிசனத்தை எழுதுகிறாங்க. அச்சயமே என்பதுவே அவனிதன் மீது அனைவர்களும் அனுபவிக்க ஆண்டு இது சொன்னேன். நிச்சயமாம் என்பதுவே இதன் பெரிய சூச்சம். நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாம் என்பதுவே இதன் பெரிய சூச்சம். நிலங்கள் எல்லாம் வெளியாகும் சாகரத்தினோட. சாகரம்னா கடலுங்க. அங்கேருந்து நிலங்கள் எல்லாம் வெளியாகும், கடல் வட்டடிக்கப்படும் சொல்லுவாங்க இல்லைங்களா. தட்சணமாம் பூமி ஆடி அங்கே குலுங்கும். தட்சண பூமினா சவுத் இந்தியா. தட்சண பூமி ஆடி குலுங்கும். தரையும் அதே விரியும். அப்போது பூர்த்தி இது காலம். அப்போது தரை வந்து விரியுங்கிறாங்க. அடுத்தது வந்து பச்சைமதால் உனக்கெடுத்து ஓதும் இந்த மர்மம். மேலே இருக்க இறக்கத்தால் எடுத்து சொல்கிறேன். பண்டிகையினால் என்ற இது பூர்த்தி இது ஆகும். அப்போ நடக்கக்கூடியது பண்டிகை. ஏன்னா இறுதி திருவிழா அதுதான். உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது தீபாவளி நடக்க போகுது. அதனால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? மூரித்தேர் சக்கராயுத விழான்னு பிரளயத்துக்கு பேர் வச்சாங்க. திருவிழாவாம் அது. நின்றதோறும் பிரளயத்தின் காட்சியை நீ இருந்தே காணவன். பார்க்கணும். தீபாவளின்னு அலர்னே இல்லை. உலகம் முழுக்க பிரிச்செறி போகிறத நீ நின்று பார்க்கணுங்கிறாங்க. இப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் 158 இருக்குது. அது அச்சய வருஷம். அது எப்படி அந்த வருஷத்தை கரெக்டாக சொல்கிறாங்க?
60வது வருஷம் அந்த வட்டம் முடிகிறப்போ எல்லாமே முடியுதோ தெரியல. இது வந்து ஒரு அனுமானம் தான். இதெல்லாம் இப்படி இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் ஹிஜ்ரியினுடைய 1300, 370, 1500. ஸோ இதனால் இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள், ஓகேங்களா. இதில் வந்து இன்றைக்கி பாடும்போது அதே பாடல் தான் படிக்கிறாங்க. சத்திய நடைய இன்று தானெடு திங்கேன் உரைத்தேன், சத்திய நடைய இன்று தானெடு திங்கேன் உரைத்தேன், மெத்த நாள் உண்டெண்ணே மாட்டி கொள்வீரே என்று. யார் சொல்கிறதுங்க? பூமி அடங்கலுக்கும், அத்தனை பூமிக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு இல்லை. பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது தெய்வீக மெய்வழி, அந்த தெய்வீக மெய்வழியின் தேடிடும் கூடகமே, தெய்வீக மெய்வழியின் தேடிடும் கூடகமே. ஆமானு, இந்த ஆமனுங்கிறது பெரிய டாபிக் பேசணும். அந்த ஆமானு ஈசனே வந்து தேவர் கருளமுதம் தந்தது. முத்திப்பேருரை தொடரும். எல்லாருக்கும் நமஸ்காரங்க.